ஓம் சாந்தி. நான் இனிமையான ஆத்மா. நான் மகான் ஆத்மா. நான் சதா குஷியாக இருக்கும் ஆத்மா. சதா தந்தையின் நினைவிற்கான சிந்தனை மற்றும் ஞான சிந்தனை செய்வதால் எனக்கு புது புது கருத்துக்கள் வெளிப்படுகின்றது. மேலும் நான் குஷியாக இருக்கின்றேன். அனைவரையும் விட மிகப்பெரிய அற்புத செயல் இந்த நாடகத்தில் சிவ தந்தையினுடையதாகும். ஏனெனில் ஒரு வினாடியில் நம்மை அழகான தேவதையாக ஆக்கிவிடுகிறார். மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பு கற்பிக்கின்றார். உலகில் இப்படிப்பட்ட படிப்பு தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. தந்தை எனக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வருகின்றார். என்னை ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது தந்தையின் காரியமாகும். எவ்வாறு தந்தை குப்தமாக இருக்கிறாரோ அதே போன்று ஞானமும் குப்தமாக இருக்கின்றது. நான் ஆத்மா என்ற பழக்கமானது எனக்கு பக்காவாகி விடுகின்றது. நம்மை தந்தை மீண்டும் மகிமைக்குரியவர்களாக ஆக்குகின்றார். தந்தை நமக்கு இறைவன் மற்றும் ஆஸ்தி பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். தந்தை கல்பத்திற்கு முந்தைய ஞானத்தை கூறுகின்றார். அசுரர்களாகிய நம்மை தேவதையாக்க தந்தை வந்திருக்கின்றார். படிப்பின் மூலம் நாம் தேவதைகளாக ஆகின்றோம். தந்தை நம்மை பல மடங்கு செல்வமிக்கவராக ஆக்குகின்றார். நாம் இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு உயர்ந்தவராக ஆகின்றோம். இப்போது நாம் பழைய உலகின் கணக்கை முடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நம் ஆத்மாவானது தூய்மையாகி விடுகின்றது. சிவஜெயந்தி வைரத்திற்கு சமமானதாகும். இது மனித சிருஷ்டியின் மரமாகும். சத்யுகத்தில் அனைவரும் பத்மாபதம் பாக்கியசாலிகள். நமக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. அதனால் இதன் மூலம் நாம் லட்சுமி நாராயணன் போன்று ஆகின்றோம். ஞானம்
ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர். தந்தை அனைவரையும் உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். குழந்தைகளை முன்னேற்றத்தில் கொண்டு வருவதுதான் தந்தையின் கடமையாகும். தந்தை உலகிற்கு எஜமானனாக ஆவது கிடையாது. தந்தை பிரம்மாவின் வாயின் மூலமாக நமக்கு ஞானம் கூறுகின்றார். உண்மையான ஆகாசவாணி இவர்தான். நாம் குழந்தையாகவும் இருக்கின்றோம், சேவகர்களாகவும் இருக்கின்றோம். நம்மை பார்க்கும் பொழுது தந்தைக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. எது கல்பத்திற்கு முன்பு நடந்ததோ அதுவே மீண்டும் நடைபெறும். உலகில் அமைதியை நாம் தான் ஸ்தாபனை செய்கின்றோம். நமக்குதான் உலக ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கின்றது. கொடுக்கக்கூடியவர் பரமாத்மா ஆவார். யோக பலத்தின் மூலம் நாம் உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். அமைதியின் மூலம் நாம் வெற்றி அடைகின்றோம். நமக்கு மன்மனா பவ மற்றும் மத்யாஜி பவ என்ற வரதானம் கிடைத்திருக்கின்றது. நமது சொர்க்கத்தின் சொரூபத்தின் நினைவில் இருப்பதுதான் மத்யாஜி பவ ஆகும். நாம் நமது சிறந்த பிராப்திகளின் போதையில் இருக்கும்போது மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் சொரூபத்தில் இருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் உயர்ந்ததாகி விடுகின்றது. நினைவு சுரூபம் ஆவது என்றாலே மகான் ஆத்மா ஆவதாகும். எனது மனநிலையை நான் மிக உறுதியானதாக ஆக்கிக் கொள்கின்றேன். நான் தந்தையை பின்பற்றுகின்றேன். நான் அகங்காரமற்றவனாக இருக்கின்றேன். தேவதைகளைப் போன்று நான் இனிமையானவனாக ஆகின்றேன். சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் ஞான சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் பகவானின் குழந்தையாகவும் கூடவே சேவகனாகவும் இருக்கிறோம் என்ற நினைவிலிருந்து சேவையில் நான் தயாராக இருக்கின்றேன். மன்மனா பவ என்பதின் கூடவே மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் சொரூபத்தில் நிலைத்துவிடும் மகான் ஆத்மா நான். குஷி என்ற சிறப்பான பொக்கிஷத்தை ஒருபொழுதும் விட்டுவிடாத ஆத்மா நான்.
என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.